வணக்கம் வணக்கம். பஞ்சமகா புருஷ யோகமா அல்லது கேந்திராதிபத்திய தோஷமா? நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் பேசுறேன். பஞ்சமகா புருஷ யோகம் பழைய சான்ஸ்கிரிட் பிருகஜாத்திலிருந்து எல்லா நூல்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 1 4 7 10 சொல்லக்கூடிய 4 கேந்திரங்கள்லையும் பஞ்சகோள்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கோள்களும் கேந்திரங்களில் 1 4 7 10 ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது பஞ்சமகா புருஷ யோகத்தை அடைந்து விட்டது. அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரும், சத்தியமா தரும். ஆனா இடையில புதுசா இப்ப கிளப்பி விட்டவன் சுபர்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார்கள்னு சொல்லிவிட்டான். இப்ப மிதுன லக்னத்துல புதன் இருந்து மிதுனத்துல புதன் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம். அது நடக்காதுங்க. இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க. அதெல்லாம் கிடையாது. கேந்திரத்தில் அவங்கெல்லாம் ஆட்சி பெறுறாங்கனாலே வலு சேர்க்கும் கோள்கள் அவங்க லக்னத்தில் இருந்தால் வலு சேர்க்கும். 4ஆம் பாவத்தில் கன்னியில் மிதுன லக்னத்துக்கு கன்னியில் இருந்தால் வலு சேர்க்கும். 7ஆம் பாவத்தில் குரு இருந்தால் 7க்கு வலு சேர்க்கும். 10ஆம் பாவத்தில் குரு இருந்தால் 10க்கு வலு சேர்க்குமே தவிர கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்கவே வேண்டாம். அது சோசியல் சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியலை சொல்கிறார், பலன் சொல்ல தெரியணும். அது கஷ்டம். நிறைய பார்த்து ப்ராக்டிஸ் ஆகி சொல்லணுங்க. நன்றிங்க. கேந்திராதிபத்திய தோஷத்தை கண்டு பயப்படாதீங்க. தேங்க்யூ.